10% போனஸ் நிறுத்தப்பட்டது. இது எல்லாம் எந்த விதத்திலே நியாயம்? நாங்க என்ன 1 லட்சம் 1.5 லட்சம் உங்களை போன்று வாங்கிக் கொண்டு ஏசி ரூமிலே வேலை செய்பவர்களா? நாங்கள் குறைந்த சம்பளத்தில் தூசியில் வேலை செய்து கொண்டு எங்களுக்கு கொடுக்கின்ற அந்த சொற்ப சம்பளத்தை கூட டாக்டர்களுக்கு மையேற வேண்டிய நிலைமையில் தான் எங்கள் பணியாளர்கள் இருக்கிறார்கள். இதையெல்லாம் சீர்தூக்கி பார்க்காமல் தமிழக அரசும் தொடர்ந்து நமது பணியாளர்களை வஞ்சிக்கும் விதமாக செயல்பட்டு வருகிறது. அதே போன்று ரேஷன் கடைகளிலே பல்வேறு பிரச்சனைகள் தொடர்ந்து எங்கள் பெண் பணியாளர்களுக்கு ஒரு கழிவறை உண்டா? இந்த அடிப்படை வசதி கூட பொதுச்சங்கங்கள் தான் கேட்க வேண்டும் என்றால் இந்த துறைக்கு 4-5 அதிகாரி IAS அதிகாரிகள் எதற்கு? இந்த துறையில் இருவேறு அமைச்சர்கள், கூட்டுறவுத்துறைக்கு ஒரு அமைச்சர், உணவுத்துறைக்கு அமைச்சர், கூட்டுறவுத்துறைக்கு ஒரு IAS அதிகாரி, உணவுத்துறைக்கு ஒரு IAS அதிகாரி, அவர்களுக்கெல்லாம் ஒருங்கிணைக்க ஒரு ஃபுட் செக்ரட்டரி என்று அத்தனை வடிவங்கள்